இப்போ என்ன செல்வி பண்ணுறது? இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சு. பணத்துக்கு என்ன பண்ண போகிற? தெரியலடி, உனக்கு இருக்கிற அதே குழப்பம் எனக்கு இருக்குது. ஒரே ஒரு வழி தான் இருக்குடி. ஏண்டி நெட்டை உங்கள் அம்மா கிட்ட போய் எனக்காக கேட்குறியாடி பண உதவி? ஆ, எங்கள் அம்மா கிட்டயா? எங்கள் அம்மாட்ட கேட்டால் எனக்கு செருப்பாலே அடிக்கும்டி. என்னடி நெட்டை பண்ணுறது? எனக்காக இதுவும் கூட பண்ண மாட்டியா? சரி, கேட்டு பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரிடி, போய் சீக்கிரமாக கேட்டுட்டு வாடி. எங்கள் மாமா கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடலாம். ஐயோ, அம்மா பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி கேட்க போகிறேன்னு தெரியல. எங்க ஊர் சுத்திட்டு இருக்கிறாளோ தெரியல. வரட்டு இன்னைக்கு இருக்குது அதுக்கு. அம்மா அம்மா வந்துட்டியா? வாமா வாமா, நான் ஆரத்தி தானே எடுக்கட்டுமா? என்னம்மா இப்படிலாம் கேட்குறீங்க? பின்ன போன டைம் என்ன, வர்றது டைம் என்னடி? ஊர் சுத்திட்டே கிடப்பியா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வீட்டோட இருக்கணும் தெரியாது? இல்லைம்மா, நான் செல்வி வீட்டில் தான் இருந்தேன். நான் இங்கே ஊர் சுற்றலை. யாருக்கு தெரியும் என்னென்ன கதை கட்டுறியோ? யாருக்கு தெரியும்? நீங்கள் வேணா செல்வி கிட்ட போய் கேட்டு பாருங்கம்மா. காலையிலேருந்து அவங்க கூட தான் இருந்தேன் நான். கேட்பேன்டி கேட்பேன். செல்வி பிள்ளை வரட்டும், இல்லை நானே போகிறேன் வீட்டுக்கு போய் கேட்கிறேன். அம்மா, அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணுமா? எனக்கு கோவம் வராத மாதிரி நீ என்ன வேணாலும் கேளு. இல்லைம்மா, செல்வியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கேட்டாமா. அப்படிங்க செருப்பு கட்ட, நான் என்ன பணம் மரமாக வச்சுருக்கிறேன்? நீ அவ கேட்டதுக்கு சரின்ட்டு வந்துட்டியாக்கோ? ஐயோ இல்லைம்மா, நான் கேட்டு சொல்கிறேன்னு தான் சொன்னேன். அம்மா, நிஜமாலுமே அவள் செல்வி கேட்டாமா. அவள் ரொம்ப பாவம், கஷ்டத்தில் இருக்காமா. எனக்கு புரியுது. பணத்துக்கு நான் எங்கே போகிறது? நான் அந்த பிள்ளையை பார்த்து பேசிக்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியுமா நான் செய்கிறேன். சரிம்மா, செல்வி வீட்டுக்கு போய் எரிங்க அந்த விளக்க மாற்ற அடிக்கிற அடியில் இவெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி செல்வி விடுங்கிறானே. சரிம்மா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கம்மா. நான் எங்கேயும் போகலாமா? என்ன இந்த புள்ள பொஸ்குன்னு இப்படி வந்து சொல்லிட்டான். செல்வி வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்து என்னன்னு பார்த்துட்டு வரணும். என்ன இது, இந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டனே. என்ன கொடுமைடா இது. வீட்டுக்கு போனால் அம்மா தொல்லை, வெளியே வந்தால் இவ தொல்லை. எங்கே தான் நான் போகிறதுனே தெரியல. இப்போ இந்த செல்வி வேறு என்னை பார்த்தானே கேட்பாளே அம்மா என்ன சொன்னாங்கன்னு. இவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. அம்மா போய் பார்ப்பாங்களான்னு தெரியல. இவளைய ஒரே டென்ஷனாக இருக்குது. என்ன பொழப்புடா சாமி இது. ஹே நெட்டை, என்னடி இங்கே வந்து உட்காந்துருக்க? வீட்டுக்கு வான்னு சொன்னேன்ல. நான் எவ்வளோ நேரம் தான் உனக்காக காத்துட்டு இருக்கிறது? ஐயோ, கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காரலான்னு வந்தேன். வந்துட்டா இனி நம்ம உசுரை எடுத்துருவா. நீ பாட்டுக்கு ஹாயாக வந்து இங்கே உட்காந்துருக்கீல. இது நான் ரொம்ப ஹாயாக வந்து உட்காந்துருக்கேனா? நீ பார்த்தியா? சரி எந்திரி, வாடி போய் எங்கள் மாமா கிட்டே கேட்டுட்டு வரலாம். சரி வா, என்ன பண்ணுறது, போய் கேட்டுட்டு வருவோம். அப்படின்னா என் கையை பிடிச்சி தூக்கி விட்றீ, நான் எந்திரிக்கிறேன். ஏண்டி உட்காந்த உனக்கு எந்திரிக்க தெரியாதாடி? ஒரு வேகத்தில் குறுக்கி உட்காந்துட்டேன், எந்திரிக்க முடியல. கையை பிடிச்சி தூக்கி விட்றியா இல்லை நான் வர வேண்டாமா? பண உதவி மட்டும் கிடைக்கட்டுண்டி, அப்போ பார்த்துக்கேன். உனக்கு பண உதவி கிடச்சினா உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கண்ணா. சரி சரி, இப்போ என்னை தூக்கி விடுவியா இல்லை நான் வர வேண்டாமா? சரி சரி, எந்திரிச்சு தலை, கை கொடுத்துட்டேன்ல. எந்திரி எந்திரி எந்திரி. என்னமோ செத்துவான கையில் வெத்தலை ரூபாய் கொடுக்குற மாதிரி பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு முக்கி முக்கி இழுக்கிறாளாம். ஐயோ அம்மா, அடி பாவி, எதுக்கடி என்னை எட்டு வச்ச? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. நான் எங்கிட்ட எட்டு வச்சேன்? எந்திக்கும் போது தெரியாமல் கால் பட்டுருச்சு. வேணும்னு நான் போய் உன்னை உதைப்பனாடி. எப்படி எப்படி தெரியாமல் படிச்சா? சரி சரி, நான் பார்த்துக்கண்டி, எனக்கு ஒரு நாள் வருண்டி. சரி, இப்படியே நீ படுத்து கிடந்தீங்கன்னா நாளைக்கு ஆயிரும். அப்புறம் நாளைக்கு தான் உங்கள் மாமா வீட்டுக்கு போக முடியாது. சீக்கிரம் எந்திரி. ஈஸியாக உதச்சி போட்டு என்னை சீக்கிரம் எந்திரிக்க சொல்கிறியா? இருடி. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததுல என் இடுப்பே போச்சு நாயே. அதெல்லாம் அரசியல் சகஜண்டி. சிரிடி மவளே, சிரி சிரி, எனக்கு ஒரு நாள் வரும். வந்து தலை போவோம்.